தொடர்ந்து தமிழ்நாட்டு நலனை புறக்கணித்து வருகிறார்கள் ஒன்றிய அரசு. அம்பேத்கரை இழிவுபடுத்தி பேசியிருக்கிறார் ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா அவர்கள். தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய பள்ளி கல்வித்துறைக்கு கிடைக்க வேண்டிய 2350 கோடி கொடுக்க மறுக்கிறார்கள். வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தை கடுமையாக எதிர்க்கிறோம், அதை அவர்கள் ஆதரிக்கிறார்கள். அதே போன்று தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பேரிடர் நிலுவைத் தொகை, தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய ஜிஎஸ்டி தொகை எல்லாவற்றையும் புறக்கணிக்கின்ற ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து இந்த கருப்பு கொடி கண்டன ஆர்ப்பாட்டம். மாதவ பெருமாள் கோவிலை தரிசிப்பதற்காக செல்லுகிறார். தமிழ்நாட்டில் உள்ள மாதவ பெருமாள் கோவில், மயிலாப்பூரில் இருக்கின்ற மாதவ பெருமாள் அமித்ஷா அவர்களுக்கு அறிவுரை வழங்க இருக்கிறார். மோடியிடம் சொல்லுங்கள், தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்யாதீர்கள், தமிழ்நாட்டு மக்களுக்கு வஞ்சகம் செய்யாதீர்கள் என்று பெருமாள் இப்பொழுது அறிவுரை செய்ய போகிறார். மாதவ பெருமாள் இந்த மாதவ பெருமாள் சொல்லுகின்ற உபதேசத்தை ஏற்று அமித்ஷா அவர்கள் மோடியிடம் சென்று மாதவ பெருமாள் மயிலாப்பூரில் சொல்லியிருக்கிறார், தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது, தமிழ்நாட்டில் படிக்கின்ற பள்ளி கல்வியில் பயின்ற மாணவ மாணவிகளுக்கு துரோகம் செய்யக்கூடாது, தமிழ்நாட்டு மக்களுக்கு செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகையை விடுவிக்க வேண்டும், வக்ஃப் வாரிய சட்ட திருத்தம் தவறு என்று பெருமாள் சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் ஸ்ரீரங்கத்திலே பெருமாள் பக்கத்தில் துலுக்க நாச்சியார் அமர்ந்திருக்கிறார். துலுக்க நாச்சியார் இல்லாமல் ஸ்ரீரங்கத்திலே பெருமாள் இல்லை என்ற வரலாறு இருக்கிறது. பெருமாளை தரிசிக்கும் அமித்ஷா அவர்களை துலுக்க நாச்சியாரை நீங்கள் வணங்க வேண்டும். துலுக்க நாச்சியார் வரலாற்றில் பின்னி பிணைந்திருக்கிறார். ஸ்ரீரங்கத்துக்கு போய் பாருங்கள், ரங்கநாதர் பக்கத்தில் துலுக்க நாச்சியார் இருக்கிறார். பெருமாளை வணங்குகிறீர்கள், துலுக்க நாச்சியார் மக்களை வஞ்சிக்கலாமா என்பதுதான் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய கேள்வி. அமித்ஷா அவர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகள் கலந்துக்கிறார். ஆனால் குருமூர்த்தியை சந்திப்பதில் தான் முக்கிய கவனம் செலுத்துகிறார். தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகள் பல பிரச்சனைகள் பேசல. மாதவ அவர்களை இயக்கும் சக்தி மாதவ பெருமாளா குருமூர்த்தியா என்பதை அவர் முடிவு செய்யணும். மாதவ பெருமாள் உண்மையிலேயே சக்தி வாய்ந்தவர் என்பதை நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். மாதவ பெருமாள் என்ன சொல்லுவார்? துலுக்க நாச்சியாருடைய மக்களை வஞ்சிக்கலாமா, துலுக்க நாச்சியார் மக்களை வஞ்சித்து விட்டு என்னிடம் வணங்க வரலாமா என்ற கேள்வியை அவர் உண்மையிலேயே கேட்பார். இதற்கு அமித்ஷா பதில் சொல்ல வேண்டும். மாதவ பெருமாள் என்னென்ன அறிவுரை வழங்குகிறாரோ என்று அதை மோடியிடம் சொல்லி தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நிலுவைத் தொகை, ஜிஎஸ்டி தொகை, 40க்கு 60 என்ற கூட்டு தொகை எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும். பள்ளிக்கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய நிதியை அளிக்க வேண்டும், பேரிடர் கால நிதியை அளிக்க வேண்டும், வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்தை மீண்டும் திரும்ப பெற வேண்டும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.